நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்போம். திடீர்னு மவுஸ் ஸ்க்ரோல் ஒழுங்கா வேலை செய்யாது. இந்த மவுஸ்லயும் அதே பிரச்சனை தான். என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரோல் வீல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரோல் என்கோடரோட கனெக்ட் ஆகிருக்குது. இது ஒரு மெக்கானிக்கல் என்கோடர் தான். நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அது எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட்ஸை கனெக்ட் பண்ணும். அது மூலமாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ இது சில நேரங்களில் டஸ்ட்டு போய் உள்ளே உட்காந்துக்கும். அதனாலையும் சரியாக வேலை செய்யாது. மோஸ்ட்லி இந்த க்ளீனிங் லிக்விட் ஐபிஏவை நம்ம அடித்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த டஸ்ட்லாம் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரோல் வந்து நல்லா வேலை செய்யும். பட் இதில் என்னத்தை அடித்தாலும் ஒழுங்காகவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த என்கோடரையே கம்ப்ளீட்டாக முக்கி ஊற வச்சுட்டேன் நான். இதே பிரச்சனையோட இன்னொரு மவுஸும் இருந்துச்சு. பட் அதில் ஐபிஏவை அடிக்கும்போது கிளியர் ஆயிருச்சு. இப்போ நல்லாவே ஒர்க் ஆகுது. சரி, அந்த என்கோடரையே உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கான்டாக்ட் ஏரியாவோட ஸ்டெபிலிட்டியே போயிருச்சு. ப்ராப்பராக கான்டாக்டை ஏற்படுத்த மாட்டேங்குது. என்கோடர் மட்டும் தானே ஆன்லைனில் வாங்கி மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம்னா 10 பீஸ் 2000 ரூபா போட்டு வச்சுருக்காங்க. இந்த மவுஸோட விலையே 200 ரூபா தான். அதனால் இந்த மவுஸை அருமையாக பேக் செய்து எலக்ட்ரானிக் வேஸ்ட்டில் சேர்த்து விட்டேன். நன்றி மக்களே. சரிம்மா, நன்றி நன்றி.